ஆக்சுவலி ஸ்கின் கேர் மேலே எனக்கு வந்து பெரிய நாலேஜே இல்லை ஒரு காலத்தில். யாரெல்லாம் எதெல்லாம் சொல்கிறாங்களோ வாங்கி வாங்கி போட்டுகிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். கை காலெல்லாம் கான்சென்ட்ரேட்டே பண்ணுறது கிடையாது. பட் இப்போ என் கை பாருங்கள், நான் வந்து ஒரு டஸ்கி ஸ்கின் தான். பட் என் கை ரொம்பவே டேண்டாக இருந்தது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த சம்மர்லேயும் நான் சென்னையில் இருக்கேன். ஸோ இந்த சம்மரில் கூட அவ்வளோ டேன் ஆகலை. ஏன்னா இப்போ நான் ஃபேஸ்க்கு என்ன போடுறேனோ அதே என்னோடய ஹேண்டுக்கு, முக்கியமாக என்னோடய ஃபூட்டுக்கு கூட நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஸ்கின்ல நான் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்ததுக்கு காரணம் இந்த 3 ப்ராடக்ட்ஸ் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கான அறிவே எனக்கு இல்லாமல் இருந்தது. ஏதாவது வாங்கி வாங்கி போட்டுகிட்டே இருப்பேன். அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிலி ஆகிடும். அப்புறம் அதை நான் விட்டுடுவேன். ஸோ எல்லோரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, பட் இது எவ்வளோ முக்கியம்னு. ஆனால் எனக்கு அது புரியவே இல்லை. ஆனால் அதை யூஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ நான் இந்த ஃபாக்ஸ்டெயில் ட்ரை பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து நான்ஸ்டிக்கியாக இருக்கும். இது போடும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கின்னை வந்து அது ரிப்பேர் பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்வேன். எனக்கு அது நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அண்டு இது பார்த்திங்கன்னா நான் இவ்வளோலாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் போட்டாலே போதும். ஒரு மாதிரி ஆயிலியாகவும் இருக்காது. ஏன்னா என்னோடது காம்பினேஷன் ஸ்கின்னு. ஸோ சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஆயிலியாகவே இருக்கும். வின்டரில் ரொம்பவே ட்ரை ஆகும். இது அதுவும் வின்டருக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் சம்மரில் தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்னோடய சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூவி டாக்ஸ். இதுவுமே எனக்கு சன்ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா நான் நிறைய யூஸ் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். பட் எனக்கு எதுக்குமே எனக்கு இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா உடனே அது வந்து எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கணும். ஆனால் அதில் எனக்கு வந்து உடனேவே ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த யூவி டாக்ஸ் எனக்கு பிடிச்சது. ஏன்னா அகெயின் நான் காம்பினேஷன் ஸ்கின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ எனக்கு ஏதாவது வந்து ஒரு வாட்டர் பேஸ்டு சன்ஸ்க்ரீன் போட்டால் கூட கொஞ்சம் ஆயிலியான மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து ஃபேஸ் வந்து ஆயிலியாகவே இருக்கக்கூடாது. இந்த யூவி டாக்ஸ் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சிலிக்கான் டெக்ஸ்சரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குதுன்னு நிறையா டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு பர்சனலாக இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் ப்ராடக்ட்ஸில் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன். ஏன்னா என்னோடய ஸ்கின்னுக்கு எதுவுமே பெருசாக செட் ஆகாது. பட் எனக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்டு என்னோடய 3rd ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கேம் சேஞ்சர், சௌந்தர்யா க்ரீம். இது ரொம்ப அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட ரூமில் நான் ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தபோது ரூமில் தங்கியிருந்த ஒரு பொண்ணு வந்து இந்த க்ரீமை மட்டும்தான் போடுவாங்க. அவங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் அவங்கக்கிட்ட அதை என்ன க்ரீம் அப்படிலாம் நான் கேட்டுக்கல. நான் தான் சொன்னேன் எதுவுமே நான் பெருசாக நம்ப மாட்டேன்னு. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு ஹோமியோபத்திக் மெடிக்கல் ஸ்டோரில் இதை பார்க்கும்போது ஸோ நம்ம இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோமியோபதி க்ரீமை இதை நான் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணால் எனக்கு எதுக்கு அது ரிசல்ட் கொடுத்துச்சோ டார்க் சர்க்கிள்ஸ்க்கு செம்மையாக ஒர்க் பண்ணிச்சு.